பிக் பாஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். பிக் பாஸ்ல ரொம்ப பிடிச்ச ஆளு. ஆமா. வேற யாரு சார்? விஜய் பார்வதி. என்னடா சொல்ற? விஜய் பார்வதி சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி எதுக்கு ஜூஸ் உறிஞ்சினே சொல்றீங்க? சரி, விஜய் பார்வதி பிடிக்காத ஒரு ஆள். கானா வினோத். கானா வினோத். ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு சார் என்ன சார் நீங்க நம்ம ஷோல ஒரு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா நீங்க பிக் பாஸோட பயங்கரமா கேள்வி கேக்குறீங்க. பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. உணர்ச்சி பிக் பாஸே பரவாயில்ல வேலை. எங்களை எத்தனை நாள் நீ டார்ச்சர் பண்ண, இப்ப நாங்க உங்களை டார்ச்சர் பண்ணுமா இல்லையா? இப்பயே டார்ச்சர் தான் பண்ணிருக்காரு. எதனால விஜய் பாரு பிடிக்கும்? ஒரு நேச்சரா ஒரு நல்ல பாண்ட். மரியாதையா கூட்டி போயிரு. ஏன் வினோத்தை பிடிக்காது? கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா பண்றாரு சார். ஓவர் ஆக்டிங். அவரு சார் அப்ப வந்து நேச்சுரல் ஆக்டிங். வினோத் ஓவர் ஆக்டிங் பண்றாரு. சூப்பர் ஸ்டாரை பாத்திருப்பீங்க, அல்டிமேட் ஸ்டாரை பாத்திருக்கீங்க, லிட்டில் சூப்பர் ஸ்டாரை பாத்திருக்கீங்க. இப்படி உதைக்கிறீங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரை பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல சார். எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி தீவிரமான ரசிகை இன்னைக்கு நம்ம செட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னொரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. கருவாயா நீங்க வருவீங்கன்னு சொன்ன உடனே ஏன் அவர் ஒன்னும் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல அப்படின்னு அவங்க மூஞ்சில வந்து பார்த்தோன்னா இன்னொரு மூஞ்ச நான் பாக்குறேன். அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெக்க கூட படுறாங்க. அவங்களுக்கு கோல்டா இருந்தாலும் சரிடா எல்லாமே வாட்டர்மெலன் சாப்பிட்டா வந்திருக்காங்க. சோ மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல ஹேமா எப்படி கண்டுபிடிச்சீங்க? இவ்வளவு நிறைய சோகமா இருவிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப பாரு ஒரு பிரைட் ஒரு தேஜஸ். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அடிவாய் சாப்பிடா மரியாதையா கூட்டி போயிரு. அவரு பயங்கரமான ஃபேன். வாய வேற அவரு மாதிரியே சொல்றாங்க. சார் அவரு வாய உங்கள வேற சார் நீங்க ஒரு தடவை சொல்றீங்க சார். நீங்க ஒரு தடவை சொல்றீங்க. எங்க ஒண்ணு விடுங்க. ஐயோ நீங்க அது மாதிரி சொல்லிட்டுங்க, வாய சொல்லிட்டுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. என்ன நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். ஒரு அளவுக்கு மேல பண்ண இதெல்லாம் வரவே வராது. நல்லா கிடையாது. ஏன்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ சிரி. வேற யாருமே சிரிக்கலைனாலும் ஜட்ஜஸ் 4 பேர் சிரிச்சிருங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தா போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அக்கா 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 யாருடா அக்கா? வதப்பா அக்கா 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 அக்காவா? நான் நீங்க உங்க செம்பருத்தி படம் நான் பிறந்திருக்கேன் கை குழந்தை. உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. குரூப் ஆதாரம் இருக்கு. இப்படி உதைக்கிறீங்க. ஆதாரம் இருக்கு. நான் எல்இடில போட சொல்றேன். அப்ப எங்க அம்மா வந்து என் தம்பி 1 வயசு பையன். தோங்க நிக்கான கருவாயா. ஏண்டா நீ கைப்புலனா எப்படி தம்பி 1 வயசு? என்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் அப்படியே விரலை வச்சுக்கிட்டு போறேன். அப்ப மேட மரம் என்ன எழவி அது? செம்பருத்தி பூ அந்த பாட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் வருது. இல்லடா ஐயா சும்மாவே நிக்கிறேன். ஒண்ணு காதுல ஒண்ணு சொல்லல. உனக்கு எதுவும் சொல்லலைங்க. நீங்க யாயா உயிரை வாங்குற? நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒன்னு கேட்டுக்கிட்டே இருக்க நீ.
பிச்சு பெடல் எடுப்பீங்க சரி சொன்னாங்க. நான் எங்க பிச்சை படல் எடுக்கிறேன்? அடி வாங்கி சாப்பிடுறான் மரியாதையா கூட்டி போயிரு. இல்ல அவர் வந்து பார்த்தனா அவரே ஒரு பரிசு இல்ல நம்மளுக்காக ஏதோ பரிசு எடுத்து வந்திருக்காரு போல. அடிமை பெண் கெட்ட போகுது. ஏய் இதா ஆமா. சார் அது இல்ல ஜூலியஸ் சீசர் மன்னர். இஸ் இட் என்னடா சொல்ற? நீங்க சொல்லுங்க ரூம்பு உள் ரூம்பு உடைய ரூம்பு ரூம்பு மேடம். கல்யாணம் பண்ணப்ப தாலி கட்டுறப்ப என்ன ஃபீல் இருந்தது? சிரிடா சிரி. நீங்க முதல்ல சார் எங்க சந்திச்சீங்க? இதுதான் ஓட்டல மிச்சம். நான் முதல் செம்பருத்தி ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே அங்கேயும் பூதான் செம்பருத்தி அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஷூட்டிங்ல ஓகே. ஃபர்ஸ்ட் டே எதுக்கு அவருக்கு பிடிச்சி போச்சா பார்த்த உடனே ஆஹா நல்லா அவருக்கு தெலுங்கு தெரியாது எனக்கு தமிழ் தெரியாது. சூப்பர். அப்ப பிடிச்சிடும். So, படம் அடுத்த பேரு தங்கப்ப தங்கம். மேடம் அந்த தாலி கட்ட அந்த தருணம் இருக்குல்ல அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இது ஒரு மாதிரி? ஏன் சிரிக்கிறீங்க? 91ல லவ் யூ சொல்லிருக்காங்க. சூப்பர். 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2002 மேரேஜ். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சில நாளுக்கு அப்புறம் கல்யாணம்னா ஒரு சந்தோஷம். என்னோட செல்வம் ரொம்ப சந்தோஷம். ஏன் முந்திரி காட்டுல பானையை பதைக்கிறீங்க? ஐயா விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி கொட்டை எடுத்துதான் எடுக்காதா எடுத்ததா. அவர் சொல்லுவாரு, அவர் போடுவாரு, அவர் இடிப்பாரு, அவர் கொடுப்பாருன்ற மாதிரி இது ஒரு தரக்குறைவான ஒரு செயலா இருக்கு. அக்கா நீங்களாம் நம்புங்கக்கா. உன் வயசு குறைக்கிறதுக்கு என் வயசு ஏன்ப்பா ஏத்துற? மகப்பா ஆஹா அதாவது ஒரு வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா பிகாஸ் ஆஃப் ராமர் தான். யாருப்பா? ஏன்னு கேளு. ஏன் சார்? ஏன்னா அவங்க அப்பா தான் சிலிண்டர் போறாரு. ஏன் உயிரை எடுத்து தொலைவீங்க எங்கேயா பார்த்துட்டு வந்து அண்ணே அண்ணே எங்க வீட்டுக்கு சிலிண்டர் போடுங்கண்ணே. அப்பா இது வராது, இது மதுரை முத்து பாவி என்ன இப்படி உதைக்கிறீங்க? சமயக்காரங்க இன்னும் வரலையா? அவங்களுக்காக டைம் இழுக்கிறீங்களா? இல்லடா ஏன்டா சிரிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. முதுகிழமை சனிக்கிழமை குடிச்சு சாவால காவால உழறியாம ஏன்னு கேக்குறேன். ஏய் இங்க யாரு அண்டா காக்கா மனைவி நீ அமர்ந்த மனைவி ஒரே மனைவி. ரோஜா மேடம் இவர் தான் வந்து விஜய் டிவியின் காமெடி தாத்தா. ஏரியாவில் இவர் எப்படி கூப்பிடுவாங்க? என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? அது சொல்ல முடியாது. என்ன பக்கத்துல தெரியுமா பேசிருக்க? மேம் என்னன்னா மேம் வேர்ல்டில் ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். வந்து பார்த்தனா 2 தொப்புள் இருக்கக்கூடிய ஒரே ஆள் இவர் தான். 2 தொப்புளா? 2 தொப்புளா? மேம் இந்த வயசுலயும் அவர் வந்து பார்த்தனா இவ்வளவு ஹெல்த்தியா இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்னா ரூம்பு ரூம்பு சிக்கன் சிக்ஸ்டி பக்கோடா போடுவாங்கல்ல, சிக்கன் பக்கோடா. ஆமா. அந்த கடையான போய் நிப்பாரு மேடம். எதுக்கு? 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவார். திப்பியோட அந்த எண்ணெய் இருக்குல்ல, அந்த தூள்லாம் கடக்கும். தூள்லாம் இருக்குல்ல, சிக்கன் செஞ்ச எண்ணெயா? சிக்கன் செஞ்ச எண்ணெயை வாங்கி குடிப்பாரு. கப்ப கப்ப கப்ப. என்னடா? ஏய் போய் அப்படி ஒரு 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டோமா? பாவி என்ன இப்படி உதைக்கிறீங்க? செஞ்ச எண்ணெய் எடுத்து கப கபன்னு நான் இது நீ குடியா? நீ அந்த மாதிரி தண்ணி எடுத்து குடிக்க கூடாது சரியா? இல்ல மேடம் இந்த பொண்ணு வந்து மேடம் இவர் ஒரிஜினல் மேடம். நான் இன்னைக்கு வந்து டூப்ளிகேட்டா வந்திருக்கேன். ஆஹா இப்ப அந்த பொண்ணு ஏன் கூட இருக்கணுமா அவங்க கூட இருக்கணுமா? இஸ் இட் பிரச்சனை எனக்கு 2 பேர்ல யாரு ஊசில வலப்பல போடுற மாதிரி பேசுறானே தெரிய மாட்டேங்குது. என்ன என்ன எழவி அது? இத பாருமா, நீ சொல்றது எனக்கே புரியல. அவங்களுக்கு எப்படிமா புரியும்? என்ன நீ பேசுறீங்க? எப்ப பேர் வைக்கல? மேடம் அந்த அவர் கூட வந்து அந்த பொண்ணு மார்னிங் ஷோ போயிருக்கு மேடம் படத்துக்கு. ஒத்த ரோசா
பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. என் கூட வந்து ஈவினிங் ஷோ போயிருக்கு மேடம். என் கூட நைட் ஷோ வரேன்னு சொல்லிச்சு மேடம். பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. உணர்ச்சி போலீஸ கூப்பிடுவேன். என்கிட்ட வந்து லைட் ஆஃப் பண்றேன்னு போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ நான் கூப்பிட்டே தீருவேன். மேடம் ஒண்ணு அவன் கூட நீ வாழணும், இல்ல இவன் கூட வாழணும். சரிம்மா. என்ன சொல்லிக்கிற முதுகிழம்புலாம் தெரியுதுடா. உங்க மாமியார்ட்ட போன் பண்ணி கேப்பம்மா. மாமியார்டியா? மாமியார் கரம் பரம் கரம் பரம். என்னடி பேசுறீங்க? எப்பமா பேர் வைக்கல பேர். ஹலோ ஏம்மா நாங்க இங்க சொல்வதெல்லாம் பொய்யில இருந்து ராவண கிருஷ்ணன். என்னடா